சீக்கிரமா போயிட்டு லேட்டா பண்ண கேக்க பாத்திரலாமா? வென்யூக்கு என்னதான் சீக்கிரமா போனாலுமே இந்த கேக்ல நம்ம ஃபாண்டன்லாம் கொஞ்சம் அதிகமா வைக்கிறனால அவங்க வரப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்துட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு கடைசியில டக்குன்னு வந்துட்டாங்க எல்லாரும். சீக்கிரம் சீக்கிரம் ஜரிகண்டின்ட்டு அவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து ஒரே ஒரு பாடத்தை மட்டும் தாங்க நான் கத்துக்கிட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் எவ்வளவு நாள் லேட்டா வரட்டும், ஆனா நம்ம சீக்கிரமா கேட்க முடிச்சு வச்சிடணும், அதுதான் நம்மளோட வேலை அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க பண்றது, அந்த இடத்துல ஏசியும் இல்ல, அதனால நம்ம சீக்கிரமா செட் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே உருகி ஊத்த ஆரம்பிச்சிடும். நம்ம கடைசியா செட் பண்ணா கூட அது பச்சக்குன்னு நிக்குன்ற ஒரு ஐடியாவில மட்டும்தான் நான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். உண்மையை சொல்ல போனா இந்த கேக் என்னோட ரொம்ப பெரிய ஃபேவரட் கேக்காவே ஆயிடுச்சு. ஏன்னா அதோட கலர் பிளஸ் அதோட ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு மனக்கவலை என்னன்னா, கடைசி நிமிஷத்துல அதை ஒரு ஃபுல் ஃபினிஷ் வீடியோ எடுக்க முடியலையேன்றது மட்டும்தான். நம்ம ஃபங்க்ஷன்ல மட்டும்தாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும், அவங்களையும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இன்னொரு வெட்டிங் கேக் இருந்தனால அங்கேயும் போயிட்டு அங்கேயும் எல்லாம் ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அவுட்புட்டையும் கண்குளிர பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.